னா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். காலையில் எந்திரிச்சு ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட்டு 92 350 இருந்துச்சு. சரின்ட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். அது லைட்டாக வந்து லெமன் ட்வைஸ் பண்ணி குடித்தேன், கொஞ்சம் வெது வெதுன்னு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பனியார் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியார் சட்டி எடுத்து பார்த்தேன். பனியார் ஊற்றி ஒரு 10 நாள் இருக்கும். சரின்ட்டு அதை எடுத்து பார்க்குறேன், கையில் என்னமோ லப்பர் மாதிரி ஒட்டுது, பிசுன் மாதிரி ஒட்டுது, கம்மு மாதிரி ஒட்டுது. என்னடா அது, நம்ம யூஸ் பண்ண ஆயில் ஆல்ரெடி அதில் தேங்கி வந்திருக்கும் போல். அந்த ஆயிலும் அப்படியே வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டுது. என்னடா அது இப்படி, ஒருவேளை நம்ம இந்த சாப்பிட்றோமே நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி போய் இந்த மாதிரி ஒட்டிடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை ஸ்டாப் பண்ணிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணினேன். ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. சரி, இனிமேல் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த மரச்செக்கு எண்ணெய் தான், கல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது.